பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. RK நகர் 1வது சர்க்கிள் பொறுப்பாளராக என்னை நியமனம் செய்த வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திருமதி மதுரம்மா கனி ஃபாரூக் அவர்களுக்கு RK நகர் 1வது சர்க்கிள் சார்பாக சர்க்கிள் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் அனைவரும் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த பொறுப்பாளர் பதவிக்கு பரிந்துரை செய்த அண்ணன் TV துரைராஜ் அவர்களுக்கும், வடசென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், சர்க்கிள் நிர்வாகிகளுக்கும், வட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். M. மோகன்குமார், RK நகர் 1வது சர்க்கிள். கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடையும். அதிபர் ட்ரம்ப். போர் மிக விரைவாக முடிவடைந்துவிடும். அதன்பின் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடையும். ஈரானிடம் ஏவுகணைகள் குறைந்த அளவில்தான் உள்ளது. இதனால்தான் ஈரான் தாக்குதல்களை குறைத்துள்ளது என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்று பிரதோஷம். சிவனை வழிபட நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும். பிரதோஷம் சிவபெருமானை வழிபட மிகவும் உகந்த புண்ணிய காலமாகும். சிவன் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான். வார தொடக்க நாளில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 400 சரிவு. சென்னையில் வார தொடக்க முதல் நாளான இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,280 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,710 ரூபாய்க்கு விற்பனை. குளறுபடி காரணமாக தள்ளி வைத்த குரூப் 2 2A தேர்வு. பிப்ரவரி மாதம் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A தேர்வின் போது சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக குளறுபடிகள் காரணமாக குரூப் 2 மற்றும் 2A தேர்வு ரத்து செய்யப்பட்டது. புதிய பட ஸ்கிரிப்டுடன் சனி பகவானை தரிசித்த நடிகர் யோகி பாபு. திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். கிணத்தை காணோம் திரைப்படம் வெற்றி பெறவும் தாம் எழுதிய புதிய கதை ஸ்கிரிப்டை சனி பகவான் சன்னதியில் வைத்து பிரார்த்தனை செய்தார். ராமேஸ்வரத்தில் துணை இராணுவத்தினர் அணிவகுப்பு. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் வாரத்தில் தேர்தல் நடக்கும் தேதியினை அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்புகள் உள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிக்கவும் அச்சமின்றி வாக்களிப்பது குறித்து தமிழக அரசு சார்பில் பொதுமக்களிடம் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா பகுதியிலும் துணை இராணுவத்தினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.